கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வலை இழுக்கிற நேரத்தில் கஷ்டம்தான் சொல்ல, ஆமே, உழைக்கும் போது கஷ்டம்தான், சம்மிட்டில் அடிக்கும் போது கஷ்டம்தான். என் உழைப்பு ஒருவேளை என்னுடைய வேர்வையை கொண்டு வரலாம், ஒருவேளை வேதனை உண்டாக்கலாம், என் கைகளுக்கு வலி உண்டாகலாம், என் இடுப்பு எலும்புக்கு வேதனை உண்டாகலாம். நான் ஒன்று சொல்றேன், ஒரு ஆத்துமாவை அப்ப இப்படி சொன்ன நல்லா இருக்குமா? ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது எவ்வளவு கஷ்டமோ அதே போல உன் குடும்பத்தை ரட்சிப்பது சாதாரணமா நினைக்காது. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது உண்மைனா என் குடும்பத்தை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவது. நான் முழங்கால் படி இடுறேன், நான் அதிகாலை எழும்புறேன், ஆமே, உபவாசம் போடுறேன். தம்பி, ஆமே, நாளையா பரீட்சை வந்தா விழுந்து விழுந்து படிக்கிறியே, பரீட்சை வந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு உட்கார்ந்துருக்கவன் இல்லையே. அதிகாலையில் எழும்பி படிக்கிறீல, வெடிய வெடிய தூங்காம படிக்கிறியா? படிக்கிறியா தெரியல, ஆனாலும் மார்க் வரணும்னு ஆசைப்படுறியே. இன்னைக்கு சொல்றேன், ரிசல்ட் இந்த வருஷத்தினுடைய கர்த்தர் ஆமே திரும்ப அளிப்பேன். உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருச்சு. எனக்கு அம்மா நான் ஒன்று சொல்றேன், கார்டு ரேஷன் கார்டு வச்சிருந்த அத்தனை பேத்துக்கும் அவங்க கொடுக்கறது சாத்தியம்னா நான் சொல்றேன், என் கையில் வேத புத்தகத்தை வச்சிருக்கிறேன்னா இந்த வார்த்தையின் தெய்வம் இந்த வார்த்தை வைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஹalleluya, come on everybody, hallelujah, clap your hands, amen, receive பண்ணிக்க. இந்த வார்த்தை வைத்திருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், 26ல ஆமென், நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். I will give strength, hallelujah, I will give you strength. பெற்றுக்கோ. நீ இழந்த அத்தனை பணத்தையும், இழந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும், இழந்து போன குடும்பத்தை, இழந்து போன நன்மையை, இழந்து போன கிருபையை இன்னைக்கு நான் திரும்ப அளிக்க போகிறேன். பிள்ளைங்க எல்லாம் வாங்கிக்கங்கம்மா, வாங்கிக்க. யாருக்கு யார் தந்தாலும் தரலினாலும் என் அப்பா என் கையை நிரப்ப போறாரு. அல்லேலூயா. ஐயா, போன வருஷம் மரத்தை யாராவது உழுக்குவாங்களாம் காத்திருந்தேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? எதுக்கு இந்த மரத்தையே ஆண்டவர் காமிக்கிறேன்னு தெரியல. நான் அப்படியே ஒரு மரத்தை தரிசனம் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த மரத்தை யாராவது குலுக்குவாங்களான்னு தெரியல, யார் எனக்கா மரத்தில் கொப்ப அசைப்பாங்க தெரியல. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, குளத்தடியில் உட்கார்ந்து 38 வருஷமாய் அமர்ந்திருந்தவன் என்னை தூக்கி கொண்டு செல்வதற்கு யாரும் இல்லையா. 32 ஆண்டுகளாக, ஒரு வயசுல நம்ம என்னை கூட்டிட்டு வந்தாங்க, 8 வயசுல அந்த குளத்துக்கு அருகே மேல உட்கார்ந்த இந்த குளம் கலக்குமான்னு காத்திருந்தேன். தூதன் வரும்போது எல்லாரும் அற்புதம் பெற்று போகும்போது நானும் முந்தி செல்ல வேண்டும் என்று எழும்பும்போது எனக்கு முந்தி சென்று ஒருவன் எழும்பிவிட்டு அந்த மண்டபத்தின் நடுவே, அந்த பெதஸ்தா மண்டபத்திலே, ஆமென், அந்த 5 மண்டபத்தில் இருக்கும் பொழுது விடிய விடிய காத்திருந்து இரவெல்லாம் தூங்காமல் அதிகாலையில் எழும்பி அந்த மண்டபத்துக்கு நடுவே, அந்த குளம் இருக்கிற அந்த குளத்தின் நடுவே என் அப்பன் தூதனை அனுப்புவாரே, அந்த தூதனை பார்ப்பதற்கு ஆசையாயிருந்தேன் ஐயா, என்னை யாரும் கொண்டு செல்லவில்லை என்று சொல்லி ஏங்கி, ஆனால் ஒருவர் வந்தார், அந்த பிரமாணமாகவே வந்தார். அவர்தான் இயேசு. அவருடைய வேலை, நீ குளத்திலே சென்று உன் கிரியையினால் கூடல, உன் பலத்தினால் முடியல, உன் பராக்கிரமத்தினால் முடியல, என் ஆவியினாலே ஆகும். சத்தம் வராதா? வருமா வராதா? சும்மா ஆகும்னு சொல்லணும். அப்படித்தான் ஆகும். சும்மா பார்க்கும்போது நான் குளத்தை இனி பார்க்க மாட்டேன், இனி தூதனை பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு உந்து விசை பின்னாடி நிக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இனி என்னுடைய கையினால் ஆகாதது, என்னுடைய ஆமென், என்னுடைய கைகளால் ஆகாதது, என்னுடைய முயற்சியினால் ஆகாதது, என் சிந்தனையினால் ஆகாதது. அப்பா, நீங்க வந்து என் பின்னாடி நிக்கிறீங்க. என் மக்கா, நீ 38 வருஷம் படுத்து கிடந்தியே, உன்னை படுத்தது போதும். ஒரு ஆமென் சொல்லு. நீ படுத்தது போதும். என் ஆண்டவருக்கு யாரும் படுக்கிறது பிடிக்காது பாருங்களேன். என் ஆண்டவருக்கு யாரு படுத்திருக்கிறது பிடிக்காது பாருங்களேன். என் ஆண்டவர் நீ சும்மா இருக்க விடவே மாட்டார். Do it. Oh, come on. Hallelujah. Do it. Hallelujah. Receive பண்ணு. Do it. ஆண்டவருக்கா ஏதாவது சாதி, ஆண்டவருக்கா எதை செய். நீ சும்மா இருக்காதே. Do it. ஹalleluya. இன்னைக்கு சொல்ல, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன், யாராவது ஒரு துணை எனக்கு தேவைப்பட்டது, யாருடைய உதவி கிடைக்குமா? மக்களை இன்னைக்கு ஆவியானவனோடு பேசுறாரு. நீ யாருடைய துணையோ நாடி இருந்த இல்ல, யாராவது வந்து ஜெபிக்க மாட்டார்களா? யாராவது என் தலையை தொட்டு ஆசீர்வதிக்க மாட்டாங்களா? யாராவது என்னை நாம எழும்பி நடக்க வைக்க மாட்டாங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னை எழுப்புவதற்கு ஒருவனை எதிர்பார்க்காத, எழுப்புகிற ஒரு ஆவியானவர் இந்த கால வேளையில வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ படுத்தது போதும், நீ படுத்தது போதும். ஆமென். இவ்வளவுதானா? அப்பா, நான் படுத்தது போதும், என் பிசினஸ் படுத்துருச்சு. எப்படி என்ன சொல்லுவாங்க? ஊத்திக்கிச்சுனா என்னப்பா? அப்படிதானப்பா, எப்படி ஊத்திக்கிச்சுன்னு தானே சொல்லுவாங்க. பிசினஸ் எப்படி இருக்கு? எல்லாம் ஊத்திக்கிச்சியா? அப்படிதானே?
அட சொல்ல பிசினஸ் எப்படி இருக்கு? எல்லாம் ஊத்திக்குச்சு. இப்போ சொல்லுங்க, ஊத்த முடியாதையா என் ஆண்டவர் எழுப்புற தேவ. ஊத்திக்குச்சுன்னு சொன்னவன் எப்படி? பிசினஸ் என்னது படுத்துக்குச்சுன்னு சொன்னவன், டல் ஆயிடுச்சுன்னு சொன்னவன், கொஞ்சம் ரொம்ப டல் இந்த வருஷம் சீசன் பிசினஸ் இது. நான் உன்னை சொல்றேன், ஏதோ சீசனை பார்த்துட்டு எதிர்பார்க்க வேண்டாம் மகனே. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு கொடுக்கிற சீசன் பிசினஸ் அல்ல. நான் ஒரு மனிதனை சார்ந்து வாழ்வதற்கு நான் உன்னை அனுப்பவில்லை, அனுப்புகிறவன் நான் அல்லவா. பலங்கொண்டு திட்டமனதா இரு. என் மனதை பாரப்படுத்துகிற, ஆமென், என் மனதை சோர்வடைய செய்கிற அந்த ஆவிகளுக்கு முன்பாக இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே என்னை பலப்படுது. மக்களே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, அம்மா நான் படுத்துச்சுன்னு சொன்னவன், ஊத்திக்குச்சுன்னு சொன்னவன், விழுந்துச்சுன்னு சொன்னவன், முடியலன்னு சொல்றவன் முன்னாடி அப்பா வந்து நிக்கிறாரு. எழும்புடா, நீ எழும்பு, நீ எழும்பு. அப்போ உடனே சொல்றாங்க, எழுப்புகிறவர் யாருன்னு தெரியாம அந்த 38 வருஷம் ஆமென் வியாதிஸ்தன் சொல்றான். அவன் பேரு பைபிள்ல கொடுக்கப்படல, அந்த பைபிள்ல பேரு கொடுக்கல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க பார்த்து கடந்ததெல்லாம் கடந்து போச்சு, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, உனக்கு யாரோ ஒருத்தர் வருவாங்கண்ணா. நான் சொல்லிட்டுவேன், உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்ட உன் பேரை சொல்லுவேன். பேரை சொல்லுவே இல்லையா? ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், வியாதிக்காரன் பைபிள் சொல்லுது. அவன் பேரே வியாதிக்காரன். இன்னைக்கு ஆவியான ஏதோ பேசுகிறார், யாரையோ பார்த்து பேசுகிறார். உன் வியாதியை பற்றி பேசுகிற ஒரு உலகத்துக்கு நடுவே உன் பேரை கூட கூப்பிட்றதுக்கு வெக்கப்பட்ட பேரை கூட சொல்லலை. ஏ ஊனி கூனி அப்படிம்பாங்க, ஏ முடவனே, ஏ மொண்டி அப்படிம்பாங்க, ஏ குருடா அப்படிம்பாங்க, ஏ செவிடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒருவேளை என்னுடைய வியாதியை கண்டு ஒரு மனுஷன் எனக்கு ஒரு பட்ட பேர் வச்சிருக்கலாம், எனக்கு ஒரு நல்ல நேம் இருக்கு, அந்த நேமை விட்டுட்டு நான் பட்ட கஷ்டத்துக்காக, நான் பட்ட துன்பத்திற்காக, அந்த துன்பத்தை வைத்து பேரு அழைத்த ஒரு நடுவே, அந்த கூட்டத்தின் நடுவே 38 வருஷமாய் அமர்ந்திருந்த அவன் பேரு வியாதிக்காரன். அப்படிதான் போட்டிருக்க, அவனுக்கு பேரு கிடையாது, அவன் பேரு வியாதிக்காரன். டிசீஸ், ஐ மீன் பைபிள் சொல்லுது சிக் மேன். அவன் பேர் இங்கிலீஷ் என்ன போட்டிருக்குன்னா சிக் மேன். யாருக்கும் ஒரு அற்புதம் நடக்க போகுது, வேணும்னா வாங்கிக்கங்க. ஒருவேளை எனக்கு எந்த வியாதி இல்லைன்னா மனோவியாதி எல்லாருக்கும் இருக்குதா இல்லையா? அதனால தான் கோபம் வருது வீட்டில். வெளியே இருந்தால் நல்லா இருக்கு, ஆனால் வீட்டுக்கு மட்டும் போயிடக்கூடாது. வீட்டுக்கு போனால் அந்த பேய் மாதிரி உட்காந்துருப்பா, அது நல்லா தான் இருக்குது. நம்ம போகும்போது பேயா மாறுது, அங்கே இல்லை, இங்கே தான் மேட்ரு. அதுக்கு பேர் தான் மனோவியாதி. என் மனதுக்குள் இருக்கிற வியாதி. எப்படி? சரீரத்தில் வியாதி இல்லைனாலும் பரவாயில்ல, மென்டல் டிப்ரெஷன், ஆமென், மென்டல் டிசார்டர் நமக்குள்ள இருக்கிற ஆப்சென்ட் ஆயிருந்த அந்த மைண்ட். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு மகளே, நீ வெளியே இருக்கும்போது ஒரு மாதிரி உன் குடும்பம் இருக்குது, ஆனா உன் குடும்ப வாழ்க்கையில இணையும் போது உன் வாழ்க்கையில பெரிய போராட்டத்தை சந்திக்கிறீன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சிக் மேனுங்கிற பேரை அப்பா மாத்த முடியும்னா சொல்லுங்களேன். ஆவியானவரே நன்றி. இன்னைக்கு சொல்லுங்க, ஆமென். 38 வருஷமா இருந்தவனுடைய பேரை, வியாதிஸ்தன், வியாதிக்காரனுடைய பேரை ஆண்டவர் மாத்தினார் பாருங்களேன். இன்னைக்கு நான் நினைக்கிறேன், உங்க வியாதியை மாற்ற ஒருத்தரால முடியும்னா அவர் தான் இயேசு. உன் நிலையை மாற்றவரால் முடியும். ஆமென் சொல்லுங்களேன். பெதஸ்தா குளத்தில் இருந்த மனுஷனுக்கு ஒரு அற்புதத்துக்காக ஒரு நாள், 2 நாட்கள், 3 நாட்கள் காத்திருந்தவனுக்கு ஆண்டவர் அந்த மனுஷனுக்காக ஒரே ஒரு முறையில், ஒரு செகண்ட்ல, ஒரே ஒரு ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் செகண்ட்ல அவர் வந்து உட்கார்ந்தாரு. நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவனை எழுப்பி நிறுத்த முடியும்னா 38 வருஷமா பிசினஸ் எப்படியே படுத்துருச்சு. அநேக நாட்கள் குடும்ப வாழ்க்கையில உடைஞ்சு போயிட்ட. நீ கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை எழுப்ப போறேன். ஆமென் ஹல்லேலூயா. யாராவது ஒரு ஊழியக்காரனுக்கு வாக்குத்தத்தம் சொல்ல மாட்டாரா? யாராவது ஊழியக்காரனுக்கு ப்ராஃபஸி சொல்ல மாட்டாரா? யாராவது என் தலையை தொட மாட்டாரா? யாராவது என்னை குளத்துக்கு வரைக்கும் கொண்டு போக மாட்டாரா? குளம் என்பது சபையை காண்பிக்கிறது. சபை, ஆமென் ஆமென், குளம் என்பது சபையை காண்பிக்கிறது. அந்த குளத்துக்குள்ள கொண்டு போக மாட்டான்னு சொல்லி ஒரு சின்ன எதிர்பார்ப்போட இருந்த அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் உடைத்து, ஆமென் ஆமென், குளத்தை நம்பி இருந்த அவனை ஏஞ்சல் எங்கேயோ மேல இருந்து ஒரு தூதன் வரமாட்டாரான்னு காத்திருந்த அந்த இடத்துல ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல ஆமென் ஆமென் தூதனை அனுப்பின தேவாதி தேவன் குமாரனாகிய இயேசுவை அனுப்பினது உண்மை என்றார். தூதனை அனுப்பினது கர்த்தர் என்றார். ஆமென். எனக்காக குமாரனை விடுதலையாக்குவதற்கு என்று அனுப்பி இருக்கிறார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மனிதனுக்காக, ஒரு தூதனுக்காக மேலே காத்திருக்கிற உங்களை பார்த்து நீ வானத்தை நோக்கி காத்திருக்கும் பொழுது பரலோகத்தின் ஒரு தேவன் உனக்காக, ஆமென், ஏதாவது ஒரு அற்புதம் நடக்காதா? ஆமென், ஒரு மிராக்கிள் நடக்காதா? ஒரு மிராக்கிள் நடக்காதா? ஒரு ஆமென்
ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். அப்படியே கண்மூடி அப்படியே அந்த கண்களை பாருங்க. ஆமென். அப்படியே மிராக்கிள் நடக்காதா உங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, ஆண்டவரோடும் இருந்து சரி, நீங்க பற்றி பிடித்த அந்த நாட்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்க ஜெப வேளை அவர் அறிந்திருக்கிறார். உங்க தியானத்தை அறிந்திருக்கிறார். உங்கள் உபவாசத்தை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய கண் விழிப்பை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய கதறுகளை அறிந்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். உன்னுடைய இயலாமையை, உன்னுடைய முயல்மை, ஆமென், முயன்றும் கிடைக்காத அந்த வேதனையை, உன் இருதயத்தின் தாக்கத்தை, அவர் பாரத்தை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கிடைக்கலையே, நடக்கலையே, வரலையே, ஏன் நடக்கல, ஏன் எனக்கு அற்புதம் நடக்கல என்று சொல்லி ஆமென், என் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள் வராதா என்று காத்திருந்த அந்த மனிதனுக்காக ஒரு இயேசு வருவார் என்றார். திரும்ப நான் உனக்காக அளிக்க போகிறேன். திரும்ப நான் உனக்கு சுகத்தை அளிக்க போறேன். ஆமென். எத்தனை முறை இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு முறை அவர் வந்துட்டா அதுக்கப்புறம் அந்த குளத்தண்டையில் அவன் போகவே இல்லை. அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நான் சொல்றேன், 2025 இருந்த பாவங்கள் ஆண்டவர் இந்த 2027 ஆண்டவர் உங்களை மன்னிச்சிருவார். ஹல்லேலூயா. கடந்ததை ஆண்டவர் எடுத்துக்க மாட்டாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமென். யோபேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. யோபேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 26வது வசனம். 2:26. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து. நல்லா கவனிங்க. சும்மா வாசிங்கள, சும்மா எடுத்து வாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. இந்த வருஷம் கர்த்தருடைய வருஷம். ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பம் சாப்பிடும். எப்படி சாப்பிடுவீங்களா? சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் வயிறார சாப்பாடு போடுறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுநாதர் ஊழியத்தில் 3 நாள் சாப்பிடாம இருந்தவங்களை பார்த்து, ஐயோ இந்த ஜனங்கள் பசித்திருப்பார்களே, இவர்களை வீட்டுக்கு அனுப்பும் பொழுது சோர்ந்து போயிருவாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரா, அவங்களுக்கு வயிறார சோறு போட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் சோறு போடுறதுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா எதுக்குன்னா, நீங்க எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த 5 அப்பத்தை ஆண்டவருக்கு தேவையா? ஹலோ, ஆண்டவருக்கு 5 ரொட்டி தேவையாமா? பாருங்க, 5 ரொட்டிக்கு ஆண்டவர் 5 ரொட்டி இருந்தாதான் அற்புதம் செய்வாரா? 5 ரொட்டி வேணும்னு அவசியமே இல்லை. அவர் வார்த்தையிலிருந்து வந்தாவே அற்புதம் தான். ஆனா எதுக்கு அது இருக்கான்னு கேட்ட, ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குதான்னு கேட்டோன்னே ஒரு பொடியை எழும்பி டப்புன்னு சொல்றான், எங்கிட்ட என்ன இருக்குது? நம்ம எப்ப வச்சிருக்கிறோமோ அந்த வெச்சதை வச்சுதான் ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார். இருக்கீங்களா? அந்த வெச்சதை ஆண்டவருக்கு அவன் ரெடி ஆயிட்டான் பாருங்க கொடுக்கறதுக்கு. அப்ப அவனுடைய மல்டிப்ளிகேஷன். ஹல்லேலூயா. அது எப்ப பெருகும்னா, நீங்க இருக்கிறத கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது அது 5000 மாறும், 5 லட்சமாய் மாறும், அது ஆமே 5 கோடியாகவே மாறும். நீங்க வெறும் கையா ஒண்ணு இல்லை. நான் ஒன்னு சொல்லட்டுமா? உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியுங்கிறதுனால விட்டுறேன், சும்மா மேலோட்டமா பேசுறேன் பாருங்களேன். அதாவது இயேசு அற்புதம் செய்ததுக்கு சீஷர்கள் கையிலிருந்து எதை வாங்கினாரா? சொல்லுங்களேன், சொல்லுங்க. இல்ல, யார் கையிலிருந்து வாங்கினாரு? யார் கையிலிருந்து வாங்கினாரு? கேட்ட போது யார் எழுமனது? சொல்லுங்க. சின்ன ஒரு பொடிய என்கிட்ட இருக்குன்னு அவன் தைரியமா எழுமனா. அப்ப யாரு கையில இருந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்க? ஏதா புரியுதா உங்களுக்கு? பேசுறது புரியுதா? இப்ப 5 ரொட்டி 5 அப்பம் அந்த சீஷர்கள் கையில மட்டும் இல்ல, ஆனா வந்தவங்க எல்லாரும் கையிலும் ஏதாவது இருந்திருக்கும். இருக்குங்களா இல்லையா? இருந்திருக்கும். ஆனா அதை துணிஞ்சு எந்திரிச்சான் பாத்தீங்களா? நான் சின்ன பையன் தான், ஆனா எங்கிட்ட இருக்குது 5 அப்பம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், இல்லாதவன் இருக்கிறவன் இல்லைன்னு உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா பொடி பையன் அவங்ககிட்ட இருக்கிறது வெறும் 5 தான், எங்கிட்ட இருக்குன்னு எழும்புறான் பாத்தீங்களா? அவனை வச்சுதாங்க அந்த தேசத்தை ஆசீர்வதிச்சாரு. அவனை வச்சுதான் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிச்சாரு.
அந்த அந்த சின்ன பொடியனை வச்சு அந்த கிராமத்தில் வந்திருக்கிற அந்த மலை கிராமத்தில் மலை பிரதேசத்தில் இயேசு ஆமென் 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 சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு 3 நாள் அவர் குருசேல் நடத்துறாரு, 3 நாள் கன்வென்ஷன் நடத்துறாரு, 3 நாள் மக்கள் உபவாசத்தோடு இருக்கிறாங்க. ஆனா அந்த பொடியன் தன் கையில, நான் நினைக்கிறேன் இப்படி எடுத்தா நல்லா இருக்குமா, 5 நாள் தன் கையில ரொட்டி வச்ச போதும் கூட அவன் சாப்பிடாம 3 நாள் இருந்திருக்கிறான். இப்படி எடுத்துக்கலாமா? கரெக்டா? ஒரு பேக்கெட் மட்டும் பாப்பா கையில் கொடுத்து வச்சுறேன், இந்த தம்பி கையில் கொடுத்துரு. ஒரு பேக்கெட்டு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு பிஸ்கட்டோ இல்லை ஏதாவது ஒன்று அவனுக்கு சாப்பிட்றது பிடிக்கிற மாதிரி ஏதோ கொடுத்துறேன். அவன் கொடுத்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பெரிய டெம்டேஷன் அது. எப்பவுமே வீட்டில் ஒன்றும் இல்லைன்னா அமைதியாக இருப்பாங்க. ஆனால் வீட்டில் துணிவேளை மிச்சம் இருந்துச்சுன்னா அது முடிக்கிறதுக்குள்ள வீட்டில் வர சண்டை இருக்குது பாருங்க. அது கொஞ்சம் காலி பண்ற வரைக்கும் அவன் கேட்டுட்டே இருப்பான். சரி, இதுக்கு மேல கையில கொடுத்துட்டோம்னா அவன் பார்த்துட்டா இருப்பான். கற்பனை பண்ணி பாருங்களேன். இல்லைங்க, அவன் எப்பவும் சாப்பிட்டுருக்கணும். அப்ப 3 நாள் இந்த பையன் தன் வைத்த இந்த அப்பத்தை சாப்பிட்றதுக்கு டைம் கிடைச்சிருக்கும். ஆனா வார்த்தை கேட்டோன்னு இந்த பையனுக்கு அது மேல ஆசை வரல. அவனுக்கு ஆசையெல்லாம் இந்த வார்த்தை மேல வந்துச்சுன்னா, நீங்க பாக்குறதுக்கு சின்ன பிள்ளைங்க தான், நீங்க பாக்குற இந்த பொடிங்க தான், நீ பெரிய ஊழியக்காரனா மாறுவீங்க. வேண்டாமா? என்ன பார்க்கறதுக்கு சின்ன பிள்ளைங்க தான், சின்ன சின்ன பொடியங்க தாங்க. ஆனால் ஒரு நாள் வரும் பாருங்களேன், இவங்களை கொண்டு 5000 பேர் போஷிக்க முடியும். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, உங்க கையில் இருக்கிற கொஞ்சம் தான், ஆனால் ஆண்டவருக்காக கொடுத்து பாருங்க. ஆண்டவர் சொல்லும் வரை காத்திருங்க, வார்த்தையை கேளுங்க. அந்த வார்த்தையில் வருகிற ஆசீர்வாதம் உங்க கையில் இருக்கிற வருமானத்தை ஆண்டவர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து திருப்தி அடையுத ஆண்டவர் உங்களை சாப்பிட்டு திருப்தியாய் அனுப்புகிற தேவன். ஒரு அமீன் சொல்லுங்களேன். ஒருவேளை எனக்கு தேவைதான், இந்த அப்பத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, கரெக்டுங்களா? இந்த அப்பத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, ஆனா இந்த அப்பத்தை என்னால சாப்பிட முடியல. ஆனா அப்பா சொல்றாரு, இந்த அப்பம் உனக்கு மட்டுமல்ல பிறருக்கு அது ஆசீர்வதிக்கப்படுவதற்கென்று. இன்னைக்கு கையில் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்திருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு அவன் பசி ஆற்றுவதற்கு அவனுக்கு ரொம்ப நேரம் ஆகல, அவன் சாப்பிட்டிருக்கலாம். ஆனா பிறருடைய பசி ஆற்றுவதற்கு கர்த்தர் அந்த சிறு பையன் கையிலிருந்து வாங்குவார் என்றால், இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் போடுகிற காணிக்கையா இருக்கட்டும், நீங்கள் கொடுக்கிற தசமபாக காணிக்கையா இருக்கட்டும், நீங்கள் கொடுக்கிற அன்பின் காணிக்கையா இருக்கட்டும், நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு பொருளும் ஆண்டவருக்கு சொந்தம். அந்த மூலமாய் ஒரு கூட்டத்தை கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் 3 நாள் சாப்பாடு இல்லாம காத்திருந்தவனுக்கு அந்த சாப்பாடு போகுதுன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற ஒரு கூட்டத்துக்கு கர்த்தர் உங்களை ஆமென் ஒரு அற்புதமாய் உங்களை கொண்டு கர்த்தர் திருப்தியாய் நடத்த போகிறார். இது இந்த வருஷம் நடக்க போகுது. ஹல்லேலூயா சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அதனால தான் இந்த 2026ல கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை பாருங்க, நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. எதற்கென்றால் மேலுள்ள வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நல்லா கவனிங்க, அவர் திரும்ப கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களை சாப்பிட்டு திருப்தியாய் நடத்துகிற தேவன். அப்ப எப்ப நீங்க சாப்பிட முடியும்னா, ஆண்டவர் எப்ப நம்மளை சாப்பாடு கொடுப்பாரோ, எப்ப அவர் பிளஸ் பண்ண ஆரம்பிப்பாரோ, அப்பதான் நான் சம்பூர்ணமாய் வாழ முடியும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மனுஷனிடத்திலிருந்து அல்ல, பரலோக தேவன் கொடுக்கிற வார்த்தை. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, அடுத்த வார்த்தை, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய தேவைகளை திருப்தியாக்கின பிறகுதான் ஆண்டவர் துதிக்க வைப்பார். இருக்கீங்களா? இந்த 2026ல நீங்க போன வருஷத்துல பட்ட கஷ்டம் உங்களை விட்டு நீங்கணும். உங்களால துதிக்கவே முடியல, உங்களால ஜெபிக்க முடியல, உங்களால ஆராதிக்க முடியல. ஏன்? தேவைகளோடு இருக்கும்போது, பசியோடு இருக்கும்போது, தேவையோடு இருக்கும்போது என்னால ஆராதிக்க முடியல, ஆலயத்துக்கு வர முடியல, என்னால ஜெபிக்க முடியல, ஆண்டவரை தேட முடியல. பிரதர், இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுறாரு. கடந்த வருஷத்துல நிரப்பப்பட வேண்டிய நீங்க இன்னைக்கு வெறும் கையோடு நிக்கிறீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷம் உன்னை திருப்தியாக்குவேன். அதன் பிறகு நீ சும்மா இருக்க கூடாது, துதிக்க ஆரம்பிச்சிடணும். praise and worship, praise and worship. நீ துதிக்க ஆரம்பி. எத்தனை பேர் துதிக்க ரெடியா இருக்கீங்க? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன்.
ஆமென் ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க சிஸ்டர் நீங்க துதிக்க துதிக்க ஆமென் ஆமென் அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்களாக. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன், உங்கள் வேலையை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில் அதிசயமாய் நடத்தி வந்த தேவன், உங்களுடைய பொருளாதாரத்தை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன். இந்த 12 மாதங்களை திரும்பி பாருங்க, உங்களுக்கு அது ஆச்சரியமா இருந்திருக்கும். கரெக்டா சிஸ்டர்? நீங்க வாங்கின சம்பளம் பற்றாக்குறையா இருந்திருக்கும், ஆனா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு ஒருவேளை வியாதிப்பட்டு பலவீனத்தோடு சோர்வோடு மனபாரத்தோடு நீ வந்து அமர்ந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்துல கர்த்தர் துதிக்கும் ஆண்டாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த வருஷத்துல 2026ல ஆண்டவர் உங்களை மீண்டும் துதிக்க வைக்க போகிறார். ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு நான் சொல்லட்டுமா, எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில துதிப்பு வருமாம். ஆமென் ஆமென். வசந்த கீழே வாசிமா, கர்த்தருடைய நாமத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அடுத்தது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். இன்னைக்கு 3 காரியங்களை நீங்க பார்க்க போகிறீர்கள். என்ன வார்த்தை? முதலாவது என்ன ஆண்டவர் என்ன செய்கிறாரோ வாசிமா, என்ன போட்டிருக்கு? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. அப்போ முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறாரா? சம்பூர்ணமாய் சாப்பிட வைத்து திருப்தி அடைய செய்கிறார். முதலாவது. இரண்டாவது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இரண்டாவது துதிப்பீர்கள். மூன்றாவது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மூன்றாவது காரியம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த 3 காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த 2026ல கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஒருவேளை கடந்த வருடத்தில் எவ்வளவோ சோதனைகள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க. என்னால் எழும்ப முடியாம, நிற்க முடியாம, பலவிதமான வெட்கங்கள், வியாதினால் வந்த வெட்கம், பணத்தினால் வந்த வெட்கம், மனுஷனால் வந்த வெட்கம், சொந்தங்களால் வந்த வெட்கங்கள். ஆமென். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் எப்படி வைப்பேனா? ஆமென். சாப்பிட்டு திருப்தி அடைய செய்து உன்னை என்ன செய்வேன்? ஆமென், உன்னை துதிக்க வைப்பேன். அடுத்தது என்னதுங்க? நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஆகையினால் தான் எடுத்து வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம். ஆமென். 14ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. வாசித்து பாருங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிமா. ஹல்லேலூயா. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவர் இடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சொல்லுங்களேன். அப்ப இயேசு எங்க வராரா? இயேசு அவ்விடம் விட்டு படகு ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்தில் போனார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு இருக்கிற இடத்துக்கு ஜனங்கள் கால்நடையாய் போனார்கள். எங்கு போனார்கள்? ஈரோடு மாவட்டத்தினுடைய ஹெட் குவார்ட்டருக்கு வந்தாங்களா என்ன? இதோ புரியுதா? ஏமா என்னப்பா மெட்ரோ ட்ரெயின் இருந்துதாங்க? பேசுப்பா. என்ன இருந்ததாங்க அங்க? என்ன பேருந்து நிலையம் இருந்ததா? சத்தமா சொல்லுமா. எப்படிப்பட்ட இடம்? வனாந்தரத்தை தேடி மக்கள் இயேசு இருக்கிற இடத்திற்கு வந்தார்கள். நான் இன்னைக்கு சொல்லட்டுமா, இயேசு இருக்கிற இடத்திற்கு ஜனங்கள் கால்நடையாய் வந்தார்களாம். நான் ஒன்று சொல்லுனேன், இன்னைக்கு நீங்க கால்நடையாய் வந்திருக்கலாம், ஒருவேளை வாகனத்தில் வந்திருக்கலாம். ஆனா இயேசு இருக்கும் இடத்திற்கு நீங்கள் நடந்து வந்தால் அந்த இடம் வனாந்தரமாய் இருக்கும். ஆனா இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிற இடம் அது எப்பேற்பட்ட பொட்டல் காடா இருந்தாலும் சரி பரவாயில்லை. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அங்கே நீங்கள் நடந்து வந்து கால்நடையாய் வந்து அந்த இடத்துல வனாந்தரத்தை கண்டபோது ஆமென் அவர்கள் ஐயோ இயேசு அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று எப்படிங்க? சத்தமா சொல்லுங்க. என்னதுங்க? இயேசு இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு எத்தனை பேர் இயேசு இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு வந்தீங்க? சிஸ்டர், பிரதர், இயேசு இருக்கிறார் என்பதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த 3 பாயிண்ட் மைண்ட்ல வச்சுங்க. அவர் என்னை ஆமென் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஆமென் என்னை என்ன செய்வாரா?
ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya. எப்படிங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்து துதிக்க வைத்தாராம் என் ஜனங்கள் ஒருபோதும். அப்ப நான் ஒன்னு சொல்லட்டுமா? அந்த 3 காரியத்தை மனதில் வச்சுக்கணும் உங்க வாழ்க்கையில. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம். ஆமென் ஸ்தோத்திரம். 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவிலேறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு அவர் தனியே போனார். அல்லேலூயா. அண்டை கவனிங்க. நீங்க வந்தவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நான் சொல்லி அனுப்புறேன். இயேசு இருந்த இடம் தனிமையா இருந்தது. ஆமாவா இல்லையா? இயேசு இருந்து கொண்டு உட்கார்ந்து இருந்த இடம் அது வனாந்திரமாய் இருந்தது. சில நேரத்தில் இயேசு அமைதியா இருப்பதை போல தோன்றும். ரிசீவ் பண்ணிக்கங்க. Oh Jesus name. யாருமே இல்லாத ஒரு பொட்டல் காட்டில் ஒரு மனிதன் தனிமையாய் அமர்ந்திருந்ததை போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை தனிமையாய் இருக்கும் ஒரு அனுபவம். ஆனா இயேசு இருந்த இடம் ஒரு தனிமையான ஒரு அனுபவம். அந்த இடத்துல யாரும் பார்க்கவில்லை. ஒரு வசதி கிடையாது. அவர் எதிர்பார்க்கிற ஒன்றுமே அங்க நடக்கல. அப்படி இருக்கிறதான வேளையில அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நான் சொல்லட்டுமா? இன்றைக்கு இயேசு அந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு நான் உன்னை சொல்லட்டுமா? இன்றைக்கு நீங்கள் இருக்கும் இடத்தை ஆமென் ஒருவேளை மக்கள் அறியாமல் இருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். praise the lord, praise the lord, praise the lord. இன்னைக்கு நான் உன்னை சொல்லட்டுமா? இயேசு அமர்ந்திருந்த இடம் தனிமையாயிருந்தது. அதே இயேசு உங்களோடு இருக்கிறார். நீங்கள் தனிமையாயிருப்பதை போல தோன்றலாம். எத்தனை சொல்வீங்க, ஐயா தனியா இருக்கிற மாதிரி தான் ஐயா இருக்கு. praise the lord. ஆண்டவரே, வாங்கி கேட்டீங்கன்னா கொஞ்சம் வசனத்தை கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏதோ வந்தோம் போனோங்கிறதுக்காம ஐயா நான் வேலையில தனியா தான் இருக்கிறேன். என் ஃபேமிலியில நான் தனியா தான் இருக்கேன். அண்ணன் தம்பி எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா தனியா தான் இருக்கேன். என் உறவுகள் இருக்கு, ஆனா தனியா தான் இருக்கு. ஸ்கூலுக்கு போனா தனிமையாக்கிடுறாங்க ஐயா. காலேஜுக்கு போனா தனியா பாக்குறாங்க, என்னை தனியா தான் பாக்குறாங்க. பணக்காரன் எல்லாம் பணம் உள்ளவங்க இடத்துல போயிடுறாங்க. பொருள் இருக்கவங்கிட்ட அல்ல கவனிக்கிறீங்களா? பொருள் இருக்கவங்கிட்ட பொருளாதாரம் நல்ல வசதியா இருக்கவங்கிட்ட ஒரு கூட்டம் போகுது. அறிவு இருக்கிற பக்கம் ஒரு பக்கம் கூட்டம் போகுது. ஹலோ, படிக்கிற படிப்பிஸ்டுக்கு சொல்லித்தரேன், கவனமா கேளு. படிக்கிறகிட்ட ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டே இருக்கும். ஏய் அதை சொல்லித்தாடி, இது எனக்கு தெரியலடி, இதுக்கு புரியலடி அப்படின்னு ஒரு கூட்டம் பின்னாடியே சுத்தும். ஒருத்தி தான் இருப்பா, ரொம்ப வச்சுக்குவா பாரு. கொஞ்சம் வந்துச்சுன்னா அவ பின்னாடி சுத்தம் தெரிஞ்சா இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? உங்க ஸ்கூல்ல அப்படி இல்லையா என்ன? உங்க காலேஜில் அப்படி இல்லையா என்ன? ஒரு மாதிரி பாக்குற இந்த படிப்பு கொஞ்சம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒண்ணு கொஞ்சம் வளர்ந்த மாதிரி. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அவங்க உள்ள அவங்கள கொண்டு வரக்குள்ள பெரும் போராட்டமா இருக்கும். அவனை ப்ளீஸ் பண்ணும், அவங்ககிட்ட என்னெல்லாம் பண்ணுங்க, அவங்ககிட்ட அவங்க செய்யறதெல்லாம் சொல்லணும், அவன் கேட்கறதெல்லாம் சொல்லி தரணும். எப்படிங்க ஒரு படிப்புக்காக இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவீங்க? கெஞ்சிருந்து இல்லையா என்ன? ஒரு சம்மு தெரியல, ஒரு படிக்கிறதுக்கு ஒரு என்ன நம்ம எதிர்பார்த்த மாதிரி நாலேஜ் வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்ககிட்ட போய் கேட்க போவோம். நான் ஒன்று சொல்லட்டுமா? படிப்பு ஒரு கூட்டத்தையே கொண்டு வரும். நீங்க படிக்கலைங்கிறதுனால யோசிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. படிப்பு இருக்கிறவட்ட ஒரு கூட்டம் இருக்கும். பிள்ளைங்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன், அப்புறம் உங்ககிட்ட நான் பேசுறேன். ஒரு மாதிரி பார்த்து உட்கார்ந்து கூடாது. அப்படி ஒரு சிரிச்ச முகமா அப்படி. இந்த படிப்பு இருக்கிறவட்ட ஒரு கூட்டம் இருக்கும். அதே பார்த்தீங்களா கொஞ்சம் வசதியா இருப்பான் பாருங்க, ஞாபகம் இருக்காதுல்ல? அவன் வரும்போது அப்படி கேடிஎம்ல வருவான், இல்ல ராயல் என்ஃபீல்டு வருவான். அப்படி பசங்க படிக்கிற பசங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி இறங்கும் போது சும்மா அப்படி பர்ஃபியூம் ஸ்மெல்லோட வருவான் பாருங்க, கொஞ்சம் வசதியா. அப்படி கொஞ்சம் அவன் எப்பவுமே ரொம்ப படிச்சவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அந்த சட்டப்பட்ட எல்லாம் மேலே கழட்டிடுவான். ரொம்ப படிச்சவன் அர்த்தம் திமிரு. இந்த சட்டப்பட்டனை கழட்டுறான்னா அவன் ரொம்ப அகங்காரின்னு பேரு. உங்களை சொல்லல, வெளியே சொல்லு. இந்த சட்டை ஒருத்தன் இப்படி கழட்டி பட்டனை கழட்டி இருக்கானா, நான் ஜெயினை போட்டிருப்பேன் அதை பாருன்னு அர்த்தம். மைனர் சங்கிலி பாருன்னு அர்த்தம். என்ன பாரு, அவன் எப்பவுமே இந்த காலர் இப்படி தூக்கிட்டு தான் நடப்பான். பார்த்துருக்கீங்களா இல்லையா தம்பி?
கவனிச்சிருக்கீங்களா? சோத்திரம். அவன் எப்பவுமே அவன் கூட்டம், அவன் பைசாவை கொண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டே இருப்பான் அவன் கூட. அவர் கேங் லீடர் மாதிரி. கொஞ்சம் அப்படியே வாப்பா. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போறது ரொம்ப கஷ்டம் பாருங்களேன். அப்போ படிப்பு இருக்கவன்ட்டு ஒரு கூட்டம் இருக்கும், கொஞ்சம் பணம் படைச்சவன்ட்டு ஒரு சின்ன கூட்டம் போயிட்டு இருக்கும். கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் ஃபேரா இந்த கட்டிங் எல்லாம் போட்டு ஒரு தனியா நிப்பாளுங்க. அவளுக்கு எப்பவுமே ஒரு கேங்கா தான் சுத்துவாளுங்க. இப்ப புரிஞ்சிருச்சா? அப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப படிப்பு இருக்கிறவட்ட ஒரு கூட்டம் போகுது, சொல்லுங்களேன். அடுத்தது பணம் இருக்கிறவங்கிட்ட ஒரு கூட்டம் போகுது, கொஞ்சம் ஃபேரா இருக்கான் பாத்தியா, அப்படியே தான் நடப்பா. ஜாக்கிரதையா சுத்து. உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சுதான் உன்னை கணக்கு போடுவாங்க. தூய்மையான அந்த பாடியை மற்றவங்களை இச்சிக்க, பைபிள் சொல்லுது இச்சிக்கவும் கூடாது, இச்சிக்கிற மாதிரி நடக்கவும் கூடாது. அப்படிப்பட்ட பொண்ணுங்களோட காலேஜில் இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, நோ ஃப்ரெண்ட்ஷிப். தம்பி, இந்த முக்கா பேண்ட்டு, அரை பேண்ட்டு, லோ ஹிப்பு, ஹை ஹிப்பு, இந்த உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே தெரியுற மாதிரி ஒருத்தன் டிரான்ஸ்பரண்டாக போட்டுக்கிறான்னா அவன் பின்னாடி போயிட்டீங்கன்னா பார்த்துக்க, ஜாக்கிரதையா இரு. நீங்களாம் போக மாட்டீங்க. இப்போ பாரு, ரொம்ப சிரிக்கிறேன். நான் விளையாட்டுக்கு சொல்ல, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறத சொல்லிட்டு இருக்கிறேன். உலகம் ரொம்ப பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம். நான் என்னுடைய மேட்ரு சப்ஜெக்ட் அது வரல. இந்த தனிமைங்கிறதுக்கு இத்தனையும் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மூணு டீமுமே நல்லா புரிஞ்சுக்க, எப்பவுமே தனிமையா இருக்கும். ஆனா அதே சமயத்துல அது சீக்கிரமா தனியாவே போயிடும். ஒன்னா ஒருத்தன் கூட போகும், இல்ல ஒருத்தி கூட போகும், இல்லையா அந்த பணம் படைச்சவன் கடைசியில லாஸ் ஆஃப் அவன் மைண்ட்ல, அவன் படிப்புல, அவன் எவ்வளவு பணக்காரனோ அவன் படிப்புல ஜீரோல இருப்பான். பிள்ளைகளுக்கு சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன், சேஃபா இருங்க. ரொம்ப படிச்சவன் பின்னாடி சுத்த வேண்டாம். ரொம்ப ஃபீல் பண்ணாத. அவன் எனக்கு சொல்லித்தரல நீ படிப்பு விட்டுறாத. ரெண்டாவது என்னப்பா சொல்றா, ஏண்டா பணம் படைச்சவன பின்னாடி சுத்த வேண்டாம். அடுத்து என்னது, ஃபேரு, அவன் பின்னாடி சுத்த வேண்டாம். இது மூணுமே உனக்கு ஆபத்து. உங்களுக்கு செய்தி சொல்றேன் மக்களே, இருக்கப்பட்டவனை தேடி நீ வாச தட்டிட்டீனா உன் வாழ்க்கையை கேவலப்படுத்திடுவான். அவனோட படிப்பு, பிள்ளைங்களுக்கு படிப்பு, நமக்கு படிப்பு தேவையில்லை. இருக்கப்பட்ட பணம் படைச்சவனை தேடி போயிட்டீங்கன்னா இல்லாதவன் கூட ஏதாவது உதவி செய்வான். ஆனா இருக்கிறவங்கிட்ட போனவனை அவமானப்படுத்திடுவான். இந்த ரெண்டு அண்ணன் தம்பியோட பிறக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைகளா இருக்கும். இந்த தனியா வாழுது பாத்தியா, அது எப்பவுமே திமிரா தான் இருக்கும். அது ஒரு ஆடு ஒரு மாடு அப்படி இருந்ததுன்னா அது ரொம்ப குதிரிட்டு இருக்கும். ஏன்னா ரொம்ப செல்லமா வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலியில போய் நீ யாரும் டிபெண்ட் பண்ணாத. இதெல்லாம் ஜென்ரல் டாக்கு. ஆனா வசனத்தோட உனக்கு கனெக்ட் பண்றேன். நீ உனக்கு வசனத்தை மட்டும் சொல்லி தந்தா நீ ரொம்ப வேதனைப்பட்டு தான் இருக்க. தனிமையில பாடுனது ஏன் தனிமையை அனுபவப்பட்டது எதுக்கு நீ அனுபவிச்சுட்டு இருக்க தெரியுமா? நீங்க தனிமையை அனுபவிக்க காரணமே உன் தனிமையான நேரத்தில் அவன் தான் உனக்கு துணை நினைச்ச பார்த்தீங்களா, அங்கதான் நீங்க விழுந்தீங்க. உங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கிறேன். பிள்ளைங்களை நான் விட்டுட்டேன், உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். இவன் எனக்கு ஹெல்ப்பா இருப்பான், இவன் எனக்கு ஆதரவா இருப்பான்னு யார நீங்க பெஸ்ட் ரொம்ப உச்சிதமான ஒரு மைண்டுக்குள்ள வச்சிருப்பீங்களோ, 2026 ஆண்டவர் சொல்றாரு, இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்தா அவன் தனிமையா தான் இருப்பான். ஆனா ஒரு கூட்டமே அவரை தேடி வந்துச்சு. Praise the Lord. Praise the Lord. இயேசு இருந்த இடம் வனாந்தரம் தான். ஆனா ஒரு கூட்டம் அவர் இயேசுவை தேடி வந்துச்சு. அற்புதம் அவர் செய்ய ஆரம்பிக்கல, அவர் உட்கார்ந்த இடத்தை தேடி ஒரு கூட்டம் வந்துச்சு. பிரதர் வாங்கிக்கப்பா, நீங்க இருக்கிற ஒரு மனுஷனை நம்பி நாலேஜ் பர்சன் நமக்கு தேவையில்லை, வெல்த்தி பர்சன் தேவையில்லை, ஹெல்த்தி பர்சன் தேவையில்லை. புத்தி உள்ளவன, அறிவாளிய, ஞானிய, திறமை உள்ளவன ஒரு ஆமீன் சோதனை தான் சொல்லப்பா.
தேட வேண்டாம். அவன் உன்னை இன்னும் தனிமைப்படுத்திடுவான். என் அப்பா தனிமையா தான் உட்கார்ந்த மாதிரி இருந்தது. அவர் இருக்கிற இடமெல்லாம் வனாந்திரம். ஒரு கூட்டம் அவரை தேடி வந்துச்சுன்னா, அந்த அப்பா எனக்குள்ள இருந்தார்னா, நான் இருக்கிற இடம் வனாந்திரமா இருக்கலாம். ஒரு கூட்டத்தை கர்த்தர் எனக்கென்று, இந்த சபைக்கென்று, ஓ ஹோ 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 லார்ட் ஜீசஸ், வாங்க ரிசீவ் பண்ணிக்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஏதோ ஆண்டவர் உங்களோட பேசுறான்னு நினைக்கிறேன். உன் பிள்ளைங்க, உன் குடும்பம், சொந்த பந்தம், உறவு, யாரையோ போன வருஷம் ரொம்ப நம்பி இருந்தீங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் ஏன் தான் அந்த பொம்பளைங்க இப்படி கூப்பிடுறாளுங்களோ, நம்பர் உடனே பிளாக் பண்ணுங்க. நான்லாம் எத்தனை பிளாக் பண்ணியிருக்கேன் தெரியுமா? சார் வணக்கம் சார், HDFC ஃபைனான்ஸ்ல இருந்து பேங்க்ல இருந்து கூப்பிடுறேன் சார், பிளாக். சார் நான் ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து கூப்பிடுறேன், நம்பர் பிளாக். என் பிள்ளைங்கள சாட்சி. அடுத்தது ஃபோன் வரும், சார் நான் இங்கே பஜாஜ் ஃபைனான்ஸ்ல, பிளாக். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்ப கடன் கொடுக்கிறவன் நம்பர் நீங்க பிளாக் பண்றீங்களோ, அப்பதான் நீங்க ஆஸ்வதிக்கப்படுவீங்க. 2026 தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க ரோட்ல நிக்கிறேன், நான் தனிமையா நிக்கிறேன். கொரோனா வந்த போதும் கூட சாப்பாடு கிடைச்சது. இன்னைக்கு அண்ணனத்துக்கு தேவையை சந்திக்கிறதுக்கு என்னால முடியல. நான் ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கேன். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாய் நடத்தி உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதி துதி. பிரைஸ் 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 பிரைஸ். மக்களே, படிப்பாளியை தேடி போகாத. அவன் படிப்பின் பெருமையினால் அவனை அவமானப்படுத்திடுவான். சொல்லித்தர மாட்டான். உனக்கு கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். ஹலோ, உன் விஸ்டமுக்காக, ஒரு நாலேஜுக்காக ஒருத்தனை தேடாத. நீ முழங்கால் படியிட்டு, சாமுவேல் எப்படியாய் தேவ சமூகத்தில் விளக்கு அணைவதற்கு முன்பாக அவன் படுத்துக் கொண்டான். அதே போல இந்த பூமிக்குரிய விளக்கு அணைவதற்கு முன்பாக, பூமிக்குரிய விளக்கு அணைவதற்கு முன்பாக ஆமென் சொல்லு. அல்லேலூயா. ஆனா உனக்காக கர்த்தர் பேசியிருக்கார். இன்னைக்கு நான் உங்களோட பேசுறேன். வந்த எல்லாத்துக்கும் இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு பொருந்துச்சு? கைவர்த்தி காட்டுங்க. பொருந்துச்சு. நீங்க ஒன்று சொல்லட்டுமா? நாலேஜ் பர்சன் எப்பவுமே தனிமையா நிற்பான்ப்பா. வசதி படிச்சவன் தனியா தான் தெரியுமாப்பா. நம்ம கஷ்டமா இருக்கும், நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. நீ தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம் உன் உறவன் முன்பாக. நாலேஜ், கர்த்தருக்கு பயப்படுதலே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ படிப்பு உனக்கு பப்ளிக் 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 ஊருக்கு தான் பப்ளிக். எனக்கு இன்டர்னல் கொஸ்டினா இருந்தாலும் சரி, அவுட்ல கொஸ்டினா இருந்தாலும் சரி, இன்னர் கொஸ்டினா இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் கொஸ்டினா இருந்தாலும் சரி, என் அப்பா என் கூட இருக்கார். சொல்லுப்பா, ஆமைனா இல்லையா? சுகருக்கு நான் டேப்லெட் போட மாட்டேன்னு சொல்லு. சொல்லுவாய் திறந்து. நான் இந்த வருஷத்தில் துதிக்க போறேன், சந்தோஷமா இருக்க போறேன். இன்னைக்கு என்ன கொஸ்டினை பார்த்து பயப்பட மாட்டேன், நான் கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படுவேன். சொல்லு மகளே, இனி என் குடும்பத்தை கண்டு பயப்பட மாட்டேன், என்னை கட்டினவனை குறித்து நான் பயப்பட மாட்டேன், என் ஃபியூச்சரை குறித்து பயப்பட மாட்டேன், என் ரிலேஷன்ஷிப்பை குறித்து பயப்பட மாட்டேன். எனக்கு பயம் கர்த்தரிடத்தில் மட்டும்தான். அவர் என்னை காண்கிற தேவன், அவர் என்னை காண்கிற தேவன், அவர் என்னை காண்கிற தேவன், என்னை நடத்தும் தேவன். வாங்கி அந்த பிளஸிங்க. அப்பாவுடைய பிளஸிங் உனக்கு இருந்தா, உன் நாலேஜ் உனக்கு ஸ்டடீஸ்ல இல்ல, உன் நாலேஜ் உன் முழங்கால இருக்கு, உன் விஸ்டம் முழங்கால இருக்குயா. பல முறை எக்ஸாம் எழுதி தோற்று போயிட்டேன்யா. பல முறை டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி நான் தோற்று போயிட்டேன். பல முறை நான் எனக்கு ஏன் எனக்கு ஏமா எக்ஸாம் எழுதி எழுதி உன்னை வீட்டுக்கார கூட்டிட்டு போய் சரி இந்த முறையாவது தேர்வியா? தேர்வுங்க. ஆனா கூட்டிட்டு போறவங்க கூட நம்பிக்கை இல்லாம போயிருக்கோம். நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பல ஃபெயிலியர்ஸை பார்த்துட்டு 26 ஆண்டவர் உன்னோட பேசுறாரு. நாலேஜ் பர்சன் உனக்கு தேவையில்லை, நல்ல ஒரு வெல்த்தியான பர்சன் உனக்கு தேவையில்லை. அடுத்தது என்னது? ஃபேர் லைஃப்ல எல்லாமே அவனுக்கு பாருங்க, வீடு நல்லா இருக்கும், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், அவன் பொருள் நல்லா இருக்கும், அவன் எல்லாமே நல்லா தான் இருப்பான். ஆனா உள்ள பைபிள் சொல்லுது, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே. பரிசீலனை பார்த்து ஆண்டு சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. பிரதர், வெளியே இருக்கிற ஃபேரை பார்க்க வேண்டாம். பணத்துக்கு எவ்வளவுதான் பெயிண்ட் அடிச்ச
கருப்பு கண்ணாடி போட்டு படுக்க வச்சு சூட்டை போட்டு வாட்சை கட்டினாலும் அது என்னதான் சொல்பா? சொல்லுங்களேன். பணம் பணம் சொல்லுமா, பேச மாட்டியா? பணம் பணம் தான். என் பைபிள் சொல்லுது, சுகபோகமாய் வாழணும்னு விரும்புறவன் சொல்லு, உயிரோடு செத்தவனுக்கு சமமா. நீ பணம் இல்லைன்னு நீ அங்கலாப்படுறேன்னா என் பைபிள் சொல்லுது, உயிரோடு வாழ்ந்துட்டும் அவன் செத்தவனுக்கு சமம். இன்னைக்கு பைபிள் சொல்லுது. வசனத்தை வாசிச்சு முடிச்சிடலாமா? என்ன நடந்ததுங்க? ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு 13 வசனம், மத்தேயு 14:13, வனாந்திரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். போதும், நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் இதோட முடிச்சுட்டுமா? பட்டணங்களிலிருந்து அவர் இருந்த வனாந்திரத்துக்கு கால்நடையாய் வந்தார்கள். ஹலோ, கால்நடையா நிறைய பேர் நடக்கிறாங்க நம்ம ஊருக்கு வெளியே. அம்மாவாலே இயேசு அப்படி அல்ல. அவர் உங்களையும் என்னையும் உட்கார வச்சிருக்காருன்னா ஒரு கூட்டம் உங்களை தேடி வரும். ஒரு இயேசு விட்டுறாத, பாவம் மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு. 2026 நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏம்மா, இயேசு கூட இருந்தா உன்னை தேடி மக்கள் கால்நடையாய் வருவார்கள். ரெடி ஆயிட்டீங்களா? ஜெபிக்கலாமா? ரெடி ஆயிட்டீங்களா? ஐயா, என்னை தேடி ஒரு கூட்டம் வரும், இந்த சபையை தேடி ஒரு கூட்டம் வரும். அவர்கள் கிராமத்திலிருந்து அல்ல, பட்டணங்களிலிருந்து வனாந்தரத்தை. இப்ப புரியுதா? வனாந்தரம் என்றால் வறட்சி, வனாந்தரம் என்றால் ட்ரைலேண்ட். ஃபுல்லாவே அங்கே ஒண்ணுமே இல்லை. வனாந்தரம்னா என்ன? ஒண்ணுமே இல்லை. எங்க இருக்கப்பட்டவன் தானே மக்கள் போவாங்கப்பா. அட சொல்ல, இருக்கப்பட்டவன் மக்கள் போவாங்க. எங்கிட்ட தான் இல்லையே, இந்த ஊருக்காரனுக்கு தெரியுது எங்கிட்ட இல்லைன்னு. எங்கிட்ட யாரும் வரமாட்டாங்க. ஐயா, நீ இயேசு மட்டும் உள்ள இருந்தான்னா ஒரு கூட்டம் நடந்து வரும். என்னுடைய பிசினஸை பார்க்க வரும், என் பிளஸிங்கை பார்க்க வரும். காரணம், இருக்கிறது வனாந்திரமா இருக்கலாம், உட்கார்ந்து இருக்கிறவர் என் இயேசு. இருக்கிறது ஒரு மறுபூமியா இருக்கலாம், இருக்கிறது ஒரு வனாந்திரமா இருக்கலாம். இன்னைக்கு சொல்லட்டுமா மக்களே, உன்னை சார்ந்து உன் கூட இருக்க யாருன்னு பார்க்காத, உன் கூட இருக்கிறவர் அவர் பெரியவர். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அங்கிள், நான் எக்ஸாமை குறித்து பயமா இருக்கு. பயப்படாத, ஒரு கூட்டம் உன்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு உன்னை கர்த்தர் உயரத்தில் வைத்து நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்றாரு. பலமுறை எக்ஸாம் எழுதியிருப்பேன், பலமுறை படிச்சிருப்பேன், என் நாலேஜ் இல்லை, எனக்கு வரல, பரவாயில்ல. நீ இயேசு சொல்றாரு, உன்னை தேடி ஒரு கூட்டம் வரும். நீங்க இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லிட்டே இருக்காரு. ஏம்மா, உங்ககிட்ட இல்லை நினைக்காத, என் கூட யார் இருக்கா? சொல்லுயா. ஐயா, வாயை திறந்து சொல்லுங்க பிரதர். யாருக்கு பிரதர் இருக்கா? அவங்ககிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட இயேசு இருக்காரு. அவர் சொல்றாரு, நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள், என் ஜனங்கள். சத்தமா சொல்லுங்க, வைக்கப்பட மாட்டேன். இனி மார்க்க வச்சு நீ கவலைப்படக்கூடாது, உன் பணத்தை கண்டு கவலைப்படக்கூடாது, நீ வைக்கப்படுவதில்லை. தம்பி, பிரதர், நீ ரொம்ப வெக்கத்தை அனுபவிச்சிட்டீங்க. 26ல யாரெல்லாம் வெக்கப்படுத்துறாங்களோ முன்னாடி ஆண்டவங்களை நிறுத்த போறார். எளிமை நிற்போம், கண்களை அடைப்போம். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர்களோடு பேசட்டும். இன்னைக்கு பேசின வார்த்தைக்கு முன்பாக யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ப்ளீஸ் கண்ணை முடிக்குங்க, கண்ணை முடிக்குங்க. யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம், தயவு செய்து கண்ணை மூடுங்க. இயேசு இருந்த இடத்திற்கு கால்நடையாய் ஜனங்கள் வந்தார்களாம். நான் நினைக்கிறேன், இங்க ஆலயத்தில் இயேசு இருக்கிறார், ஒரு கூட்டம் இங்க வரப்போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? மழை பெய்யட்டும், காற்றடிக்கட்டும், வெயில் அடிக்கட்டும், எது இருந்தாலும் பரவாயில்லையா, இயேசு இங்க இருக்கிறான்னு சொல்லி இயேசு இருக்கிற இடத்துக்கு தேடி வந்ததை போல நான் இருக்கும் இடத்தை தேடி வரப்போகிறார்கள். நீங்க இருக்கிற வீட்டை தேடி வரப்போறாங்க. நீங்க இருக்கிற இடத்தை தேடி உங்க வியாபாரிகள் உங்க பொருளாதாரத்தை ஆஸ்வதிப்பதற்கு கர்த்தர் அவங்களை வைத்துட்டான்னா, வனாந்திரமா இருந்தாலும் உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, இயேசு மட்டும் பிடிச்சுக்கமா, கர்த்தர் மக்களை அனுப்புவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் ஆஸ்வதிப்பாரா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான
அல்லேலூயா கர்த்தாவே, இந்த நல்ல பகல் நேரத்துக்காய் ஜெபிக்கிறப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே கேட்ட வார்த்தையின்படியே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறேன் சப்பா. நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாய் அல்லது உங்களை அதிசயமாய் நடத்தின தேவனை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 2026 எங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தியின் ஆண்டாக மாற்றி தந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் சாப்பிட்டு திருப்தி ஆகிற நாட்களாக துதிக்கிற வருஷமாய் கர்த்தர் எங்களை மாற்றினதுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. கடந்த வருஷங்கள் அநேக இடங்களில் நாங்கள் வெட்கப்பட்டது உண்மைதான் ஆண்டவரே. அநேக இடங்களில் கர்த்தாவே எங்களை அநேகர் கேவலப்படுத்தினது உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் இந்த வருஷத்தில் கர்த்தர் எங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஏசப்பா. அல்லேலூயா. எங்களை கர்த்தாவே வெட்கத்துக்கு பதிலாக எங்களை ஆசீர்வதித்து சிங்காரத்தோட கர்த்தர் வைக்க போகிறேன் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா கர்த்தாவே, நீர் இருந்த இடத்துக்கு ஜனங்கள் தேடி வந்த தேசப்பா. நாட்களில் கர்த்தாவே, நாங்கள் இருக்கிற இடத்துக்கு எங்களை தேடி அநேகரை கொண்டு வர போகிறேன் நன்றி ஏசப்பா. நீங்க எங்களுக்குள் இருக்கிறதுனால எங்களை தேடி அநேகர் வரப்போகிறேன் ஏசப்பா. நீர் எனக்குள் வாழ்வதினால நீர் கர்த்தாவே என்னோடு இருப்பதினால என்ன தேடி அநேகர் வரப்போகிறேன் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, கடந்த வருஷங்களில் எதெல்லாம் கர்த்தாவே இழந்து போனதோ, ஹல்லேலூயா, கடந்த வருஷங்களில் எதெல்லாம் பிள்ளைகளோட வாழ்க்கை இல்லாமல் போனதோ அப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்க சப்பா, திரும்ப அழிப்பேன்னு சொன்னவர் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் நீர் அதை திரும்ப அழிக்க போகிற நன்றி ஆண்டவரே. திரும்ப கொடுக்க போகிற நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். அல்லேலூயா. பாஸ்தோத்திரம், இந்த 38 வருஷமான வியாதிஸ்தன் இயேசு சொன்னது போல அப்பா, இயேசப்பா வந்த பொழுது அவன் சொஸ்தமானது ஆண்டவரே. அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது. எழுந்திருச்சு நடந்தது ஆண்டவரே. நாட்களை கர்த்தாவே, யாரெல்லாம் இந்த இடத்தில் வியாதியோட வந்து இருக்கிறதோ, யாரெல்லாம் பலவீனத்தோட வந்து இருக்கிறதோ, யாரெல்லாம் கர்த்தாவே சுகம் இல்லாமல் வந்து இருக்கிறதோ, இந்த பகல் இயேசுவின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோட கடந்து சென்றதுக்காய் நன்றி ஆண்டவரே. வார்த்தையின் மூலம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விடுதல் நன்றதுக்காய் ஸ்தோத்திரம். கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா.